காட்டெருமை வருவதால் பொதுமக்கள் ஓரமாக நிற்குமாறு கேட்டுக் கொள்கின்றோம். காட்டெருமை வந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் பொதுமக்கள் ஓரமாக நின்று காட்டெருமைக்கு வழியிடுமாறு கேட்டுக் கொள்கின்றோம். இப்படி மாட்டிக்கிட்டீல மாட்டிக்கிட்டனா செயலுக்குள்ள என்ன மாதிரி கேவலப்படுத்தி அனுப்புறாங்க. என்னம்மா இப்படி பண்ணிட்டீங்களேம்மா? இந்த செனங்கொண்ட சிறுத்தைய செராச்சு சிறங்கு வர வச்சுட்டாங்க. ஆறிருச்சு. இந்த மதம் கொண்ட யானைய மண்டி போட வச்சு நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல. போற போக்குல என்னையும் போட்டு விட்டுருன்னு பயந்து கிடக்குறேன்டா. அப்படியெல்லாம் செய்வேன் நானே. அதுதானே பார்த்தேன். நீ ஏன் சிக்குவ? மானமங்க படுத்திட்டானுங்க. இந்த கருந்தலுடைய கொடுக்க கேவலம் ஒரு கத்திரிய வச்சு கட் பண்ணிட்டானுங்க. கொடுக்க மட்டும் தானா? இப்பதான் தெரியுது உனக்கு வாயில வாசு சரி. அந்த இடத்துலயே நான் கிடையாது. நான் தலைவர் வீட்டு உள்ள இருந்தேன். தலைவர் சிசிடிவி ஃபுட்டேஜ் காமிக்க சொல்லுங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ் காமிக்க சொல்லுங்க. அழுவுறான். ஏய் அழுவலடா. அது அழுவலையா? கண்ணீர் ஒழி பேண்ட்டுக்குள்ள போயினுக்குது அழுவலன்ற. கபர், you cried, it's over. Don't fool around. ஆறு மாசமா நான் தேடிக்கிட்டு இருந்தேன். வரான். ஆத்தி வந்துட்டானா? இவனதான் நானும் தேடிட்டு இருந்தேன். இந்த இடத்துலயே நான் கிடையாதுங்க. நடந்த இடத்துலயே நான் கிடையாது. நான் தலைவர் வீட்டு உள்ள இருந்தேன். ஓடியா ஓடு. அம்மா யாராவே முரட்டால ஓடிக்கிட்டு இருக்கா? இவரு தெரியல. ஏய் இவரு தெரியல இல்லையே. மலமாடு. ஏய் யாராவே? அவரு பாக்ஸர். சும்மா பாத்துட்டு போறாரு. தமிழ்நாடு காவல்துறை வந்து கைது செய்யும் போது உங்களுக்கு தவறு வந்து I am waiting. A few moments later. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை. நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. அங்க பாரு. அமர் பிரசாத் ரெட்டிய தொடர அளவுக்கு இங்க எவனும் ஆளு கிடையாது. சூப்பர் சூப்பர். என்ன ஒண்ணு போட்டா? சூப்பர் சூப்பர். மாடே பிடிபட்டது, மாடே பிடிபட்டது, மாடே பிடிபட்டது. மந்தைவெளி பஸ் ஸ்டாண்ட் பிச்சைக்கார சங்க தலைவர் அவர்களே, ராயபுரம் மீன் மார்க்கெட் பிச்சைக்கார தலைவர் அவர்களே, வண்ணாரப்பேட்டை பூங்கா பிச்சைக்கார தலைவர் அவர்களே, அம்மா ஆயே வணக்கம். அமர் பிரசாத் ரெட்டிய தொடர அளவுக்கு இங்க எவனும் ஆளு கிடையாது. எங்க இன்னொருத்தரும் சொல்லு பார்க்கலாம். அமர் பிரசாத் ரெட்டிய தொடர அளவுக்கு இங்க எவனும் ஆளு கிடையாது. எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். போலாமா மாமா? எங்க போலாமா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு. பாஜக கொடிக்கம்பத்தை அகற்ற வந்த ஜேசிபி வாகனத்தை தாக்கிய புகாரில் தேடப்பட்டு வந்த பாஜக பிரமுகர் அமர் பிரசாத் ரெட்டி தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். மாடே பிடிபட்டது, மாடே பிடிபட்டது, மாடே பிடிபட்டது. மட்டிக்கினாரு ஒருத்தர் இவரை காப்பாத்தணும் கத்திரி, இவரை காப்பாத்தணும் கத்திரி. மட்டிக்கினாரு ஒருத்தர், மட்டிக்கினாரு ஒருத்தர் இவரை காப்பாத்தணும் கத்திரி, இவரை காப்பாத்தணும் கத்திரி. இந்த வழக்கில் தலைமறைவாக இருந்த அமர் பிரசாத் ரெட்டியை தொடர்ந்து போலீசார் தேடி வந்தனர். இந்த நிலையில் சற்று நேரத்திற்கு முன்பாக அமர் பிரசாத் ரெட்டியை காணத்தூர் போலீசார் கைது செய்தனர். இது ஏதோ காமெடி பீஸ்ரா, ரொம்ப வீக்கா இருக்கான். மாட்டினியா இன்ஸ்பெக்டர்? இவனை கூட்டுன்னு போய் தலைகீழ தொங்க விட்டு தண்ணி ஊற்றி அடிப்பீங்களோ இல்ல தரையில படுக்க வச்சு ராவா அடிப்பீங்களோ? அதுக்கு முன்னாடி என் கண் எதிர்க்க 2 அடி அடிச்சு கூட்டு போங்க சார். என்ன நம்ம பேசுறா? ஏதாவது பேசுறா?
ஆபாசமாக பேசுவது, அரசு ஊழியர்களை பணி செய்ய விடாமல் தடுப்பது, மிரட்டல் விடுப்பது, பொது சொத்தை சேதப்படுத்துவது, அது மட்டும் இல்ல 3 பேரோட சங்க கிடைச்சிருக்காரு. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? உள்ளிட்ட 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். ஐயா அதான் அடிச்சு தோச்சிட்டீங்களே, அப்புறம் எங்க தூக்கி போறீங்க? ஒரு 7 நாளைக்கு வச்சு அடிக்கிறதுக்கு தான். 7 நாளைக்கா? நாங்க தூக்கிட்டு போறது நீ சம்பளமா தர. இன்னும் 60 கிலோமீட்டர் போண்டா. 60 கிலோமீட்டர் தொடர்பாக அண்ணாமலை கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இந்த ட்ரிப் அடி கொஞ்சம் ஓவரா. தலைமறைவாக இருந்த பாஜக நிர்வாகி அமர் பிரசாத் ரெட்டியையும் காவல்துறையினர் இன்று மாலை கைது செய்து தாம்பரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். இன்ஸ்பெக்டர் சார், இந்த ஜென்மத்தை மட்டும் தனி ஜெயில கொண்டு போய் அடைங்க. மத்த கைதிகளோட சேர்த்துறாதீங்க. அவங்க எல்லாத்தையும் கருத்து வச்சிருவான். சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? டேய், நீ எந்த ஜில்லாவில் இருந்தாலும் சரி, ஓ உசுறு என் கையில தான். டேய், என் கையில தான். என்னடா முகத்தையும் உடம்பையும் முறப்பா வச்சிருக்க? கால கடகடன் ஆடுது. பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். இவனை கொண்டு போய் இந்த கொரில்லா செல்ல போடுங்க. எது ஸ்ட்ராங் எது வீக் தெரியும். சாரிங்க. டேய் மகனே, இது அப்பா நீ எங்கடா இங்க? இவரோட பேர் வந்து அமர் பிரசாத் ரெட்டி. மலமாடு. அமர் பிரசாத் வந்து உங்களோட பெயர். ரெட்டி வந்து படிச்சு வாங்கின பட்டமா? சமரசிம்மா ரெட்டி. சம்சாக்குள்ள ரொட்டியா? இவர் வந்து வளர்ந்து வரக்கூடிய எதிர்காலத்துல துணை முதலமைச்சரா ஆகக்கூடிய அளவுக்கு ஒரு பெரும் தலைவரா வளர்ந்துட்டு வராரு. கமல் மாரியா? சாதாரண கூட சொல்ல, நீங்க போய் எல்லாமே தேடி பாருங்க. அதுல சண்டியர் மாதிரி உட்கார்ந்துகிட்டு இவனை போய் அமர் பிரசாத் என்ற கேரக்டருக்குள்ள வருவோம். ஆமா, அந்த பையனோட கேரக்டர் எப்படின்னு கேக்குறாரு. அதான் கேரக்டரா? கேரட் குறைஞ்சாலும் குறையும், ஆனா அந்த பையனோட கேரக்ட் குறையவே குறையாது. ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். இந்த நபர் கட்சிக்குள்ள இருக்கிறதுக்கோ இல்ல கட்சியில தலைமையின் அருகே இருக்கிறதுக்கோ எந்த பெரிய தகுதியும் கிடையவே கிடையாது. இப்படி ஒரு அசிங்கத்தை எந்த வச்சிருக்க மாட்டான். இந்த வார் ரூம் ரெட்டி இருக்காலே, இதுல இருந்து நம்ம அமர் பிரசாத் ரெட்டி சொல்லுவோம்னா வார் ரூம் ரெட்டி சொல்லுங்க. அப்படிதான் சொல்லு. நல்லா டைம் எடுத்துங்கப்பா, யோசிங்கப்பா. டைம் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் சார். ஏய் ஃபூல், அவன் நம்மள கலாய்க்கறான்டா. ஒரு நாள் இரவு பார்க்க வரதா கேட்டிருந்தாரு. அப்ப நேரம் இருந்துச்சு, அதனால பார்க்க வாங்கன்னு சொல்லியிருந்தேன். சென்னையில தான் பார்க்க வந்தாரு என்னோட வீட்டுக்கு. வாங்க வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க. அதுல ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றேன், என்ன கேளுங்க. அது என்னன்னா, பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் சொன்னது, அது என்னன்னா, தமிழ்நாட்டை தாண்டிட்டா எல்லாமே ரெட்டி தானே. ஆந்திரா தமிழ்நாட்டுல கந்தலான பத்தாதுன்னு ஆந்திரா போய் கண்டமாக போறாராம். ரெட்டின்னு ஒரு நபருக்கு பாருங்க, இவரோட குறிக்கோள் இதுதான் எனக்கு தெரிஞ்சு. கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. துண்டு போடுவாப்புல, இங்கிட்டு போது இபிஎஸ்க்கு புக்கு கொடுப்பாப்புல, எல்லா பக்கட்டும். இவர் வாய வைக்காத இடமே கிடையாது. கர்ம கர்மா என்ன இப்படி நாறுது? குரலா மாட்டு ஐட்டத்தையும் மனுஷ ஐட்டத்தையும் மிக்ஸ் பண்ணி எரிஞ்சிட்டாங்களே. அரசியல்வாதிக்கு இருக்க வேண்டியது நேர்மை. அது எங்க இருக்கு? நெக்ஸ்ட் இது எனக்கு நான் ட்வீட் போட்டதுக்கு அப்புறம் அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் அனுப்பின மெசேஜ். இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைம் வேஸ்ட் பண்ணுகிற போட மரியாதையா பம்ப வேண்டியது. ஆனா ஊர்ல போய் நான் பெரிய ரவுடின்னு சுத்த வேண்டியது. எல்லாரும் பாத்துக்க, நானும் பெரிய ரவுடி தான். இதுதான் இந்த ஆளோடைய இன்னொரு முகம். ஒரு பக்கத்து மறு வச்சிருப்பாப்ல, இன்னொரு பக்கம் மறு எடுத்துருவாப்ல. அந்த நிறுவனத்தை பத்தியான எல்லா விவரமும் எனக்கு தெரியும். அதுக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்களும் எனக்கு தெரியும். ரைட்லா ரைட். இருந்தா ஊருக்கு, இல்லனா சாமிக்கு. என்னடா அங்க சத்தம்? இந்த கிளம்பிட்டே. என்ன கண்டீங்க? இன்னும் போக போக பாருங்க உங்க எங்க கொண்டு போய் நிப்பாட்டுறேன்னு. நடுத்தெருவுல நிப்பாட்டிடுவாரு. தமிழ்நாடு காவல்துறை வந்து கைது செய்யும் போது உங்களுக்கு தகவல் வந்து ஐ எம் வெயிட்டிங். பாவி, ஒரு உடம்புக்குள்ள 1 கோடி வியாதியா? இந்த மதம் கொண்ட யானைய மண்டி போட வச்சு நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல. மானமங்க படுத்திட்டானுங்க. இந்த கருந்தலுடைய கொடுக்க கேவலம் ஒரு கத்திரிய வச்சு கட் பண்ணிட்டானுங்க. கொடுக்க மட்டும் தானா? எதை சொல்ல வர
பிரசாத் ரெட்டியை தொடர அளவுக்கு இங்க எவனும் ஆளு கிடையாது. உள்ள வச்சிடறா. ஓகே Lisa.